பொதுவாக கிராமம் அப்படின்னாலே அங்கே இருக்க திருவிழாவை பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதுவும் மதுரையில் இருக்க கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா கேட்கவே வேணாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வருஷம் 365 நாளும் திருவிழா நடக்கக்கூடிய ஒரே ஊர் மதுரை தாங்க. ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது ஒரு மூலையில் திருவிழா நடந்துகிட்டே இருக்கும். அதுவும் கிராமப்புறங்களில் முக்கியமாக இந்த வைகாசி மாதம் நடக்கக்கூடிய திருவிழா தான் அம்மன் எடுப்பு, குதிரை எடுப்பு. அந்த திருவிழா முதல் நாள் தொடக்கத்தன்று பிடிமண் கொடுப்பாங்க. அதாவது நாங்கள் அழகர் கோவில் பக்கத்தில் இருக்கோம். அரண்மனையில் போய் பிடிமண் வாங்கிட்டு வருவாங்க. அதிலிருந்து சிலை செய்ய தொடங்குவாங்க. அந்த முதல் நாள் அன்று பெண்கள் இந்த மாதிரி கும்மி கொட்டுவாங்க. பார்க்கும்போது முதல் நாளில் ஒரு கம்மியாக தான் கூட்டம் இருக்கும். போக போக கிட்டத்தட்ட 300 பெண்கள் கும்மி ஆடுவாங்க. 15வது நாள் மறுநாளிலிருந்து மண் எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல நல்ல மண் இருக்கோ, ஏதாவது ஒரு ஊரில் போய் கம்மாயிலேருந்து நல்ல சிலை செய்வதற்கு ஏற்ற மாதிரி மண் எடுத்துகிட்டு வந்து சிலைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காப்பு கட்டின அன்னைக்கு வேப்பிலை ஊரோட தொடக்கத்துலேயும் கட்டிடுவாங்க. ஊர் எல்லை எல்லா இடத்துலையுமே கட்டிடுவாங்க. அன்னைக்கு மக்கள் எல்லோரும் காப்பு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. காப்பு கட்ட ஆரம்பித்ததும் ஊருக்குள்ளே யாரும் செருப்பு போட்டு நடக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் போய் தங்கக்கூடாது, வெளியிடங்களில் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், மக்கள் யாரும் மது, போதை இந்த மாதிரி எந்த பொருட்களையுமே உபயோகப்படுத்த மாட்டாங்க. இந்த சிலைகளை செய்வதற்குனே ஒரு தனி குடும்பமே எங்கள் ஊரில் இருக்குது. அவங்க தான் இந்த அம்மன், குதிரை சிலைகள் மற்றும் நேர்த்திக்கடனுக்கு உட்பட்ட எல்லா சிலைகளையுமே அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். அவர்கள் மட்டும்தான் இந்த சிலையை எடுத்துகிட்டு ஊர்வலமும் வருவாங்க. அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த வாரிசுகளும் அந்த சிலைகளை எடுத்துக்கொண்டு வருவாங்க. ஆனால் குதிரை சிலைகள் கிராமத்தார்கள் எல்லோரும் சுமந்து கொண்டு செல்வார்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த குதிரை எடுப்பு. அம்மனை தொடர்ந்து குதிரை எடுப்பு நடக்கும். இதற்கு அடுத்து வருவது நேர்த்திக்கடன். கிராம மக்கள் எல்லோருமே பாதம் அல்லது உடம்பு முழுவதும் இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நேர்த்திக்கடன் வச்சுருக்காங்களோ அதை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தீச்சட்டி ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்துவாங்க. நான் வைகாசியில் திருவிழா நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது 15வது நாள் செவ்வாய்க்கிழமை முதல் நாள் திருவிழா நடக்கும். இந்த 15 நாள் கும்மி கொட்டுறது தான் திருவிழா. அதுக்கடுத்து நடக்கிற திருவிழா செவ்வாய்க்கிழமை நடைபெறும். அன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே சைவம் தான் சமைப்பாங்க. இந்த சிலைகள் செய்யப்பட்ட இடத்துலேருந்து மந்தையில் இருக்க கோவிலுக்கு எடுத்துக்கொண்டு போய் எல்லாருமே வைப்பாங்க. மறுநாள் அங்கேருந்து எடுத்துகிட்டு ஆத்தங்கரையில் இருக்க ஐயனார் கோவிலில் கொண்டு போய் வைப்பாங்க. கோவிலுக்கு முன்னாடி அங்கே இருக்க பசங்க எல்லாம் ஒயிலாட்டம் ஆடுறாங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த பசங்களுக்குள்ள ஒரு வக்கீல், ஒரு டாக்டர், இன்ஜினியர் இப்படி எல்லாருமே இதுக்குள்ளே இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த ஆட்டத்துக்கு பேர் ஒயிலாட்டம்ங்க. படித்த பசங்க எல்லாருமே இந்த டான்ஸ் கண்டிப்பாக ஆடுவாங்க. இந்த டான்ஸ் ஆடுற பசங்களுக்குள்ள ஒரு வக்கீல் இருக்குது, ஒரு இன்ஜினியர் இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே படித்த பசங்க தான். ஆனால் கிராமம் வர்றப்போ எல்லாரும் ஒத்துழைப்பாக சேர்ந்து இந்த வழி நடத்தி செல்வாங்க இந்த திருவிழாவை. இந்த அம்மன் சிலையை கோவிலில் கொண்டு வந்து வச்சதுமே பெண்கள் எல்லோருமே மல்லிகைப்பூ அல்லது வேறு ஏதாவது உதிரிப்பு கொண்டு போய் அந்த அம்மனோட காலடியில் செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிற குதிரை காலில் கொண்டு போய் நெல் கொண்டு போய் படைப்பாங்க. இது கிராமத்தில் இருக்க ஒரு முக்கியமான வழக்கம். முதல் நாள் திருவிழா நடக்கும். அது வள்ளி திருமண நாடகம் அல்லது ஏதாவது அம்மன் நாடகம் நடக்கும். 2வது நாள் பாட்டு கச்சேரி நடந்துச்சு. அதில் கருப்புசாமி வேடமிட்டு, அழகர் வேடமிட்டு, அம்மன் போல் வேடமிட்டு நிறைய பேர் வந்தாங்க. பார்க்குறதுக்கே அற்புதமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட கிராமமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த அம்மன் கதையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த அன்றே பிறந்து அன்றே இறக்கும் அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் அம்மன் வரும்போதும் சிரித்த முகத்தோடும், ஊரை விட்டு கிளம்பும்போது ஒரு மாதிரி அழுகிற முகத்தோடும் இருக்கும் அப்படின்றது கிராமப்புறங்களில் உள்ள மக்களோட நம்பிக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.